ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகம் வாங்க சந்தைக்கு போனான். ஒட்டக வியாபாரியிடம் அப்படி இப்படி என பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு ஓட்டி வந்தான். ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கோ மகிழ்ச்சி. நியாயமான விலையில் நல்ல தரமான ஒட்டகம் கிடைத்தது என்று வீட்டுக்கு வந்ததும் தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தை கொட்டடியில் அடைக்க சொன்னான். அதற்கு முன்பாக ஒட்டகத்தின் மேலிருந்த சேணத்தை அவிழ்க்க முயற்சித்தான். அவனால் முடியவில்லை. தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தின் சேணத்தை அவிழ்க்க சொன்னான். ஒட்டகத்தின் மீதிருந்த சேணத்தை அவிழ்த்த வேலையால் பொத்தென ஏதோ கீழே விழுவதைக் கண்டு எடுத்து பார்த்தான். அதில் ஒரு சிறிய பொக்கிஷப்பை. உள்ளே பிரித்தால் ஆச்சரியத்தில் அவன் கண்கள் விரிந்தது. விலை மதிப்பற்ற நவரத்தன கற்கள் தகதகவென மின்னியது. அதை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் ஓடி காண்பித்தான். உடனே வியாபாரி, அந்த பையை இப்படி கொடு, உடனே அந்த ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்கணும் என்று சொல்லி புறப்பட்டார். பணியாளோ, ஐயா, இது யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை, இது இறைவனின் பரிசு, நீங்களே வைத்துக் கொண்டால் என்ன என்று வற்புறுத்தினான். வியாபாரியோ ஒத்துக்கொள்ளாமல் புறப்பட்டு போனான். ஒட்டக வியாபாரியிடம் சேணத்தை அவிழ்த்த போது கிடைத்த பொக்கிஷத்த பையை கொடுத்ததும் நன்றியோடு வாங்கிக் கொண்டவன் அந்த பொக்கிஷ பையை வியாபாரியிடம் கொடுத்து, உங்கள் நேர்மையை நான் மெச்சுகிறேன், தங்களுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்புகிறேன், இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கற்கள் சிலவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீட்டினான். அதற்கு அந்த வியாபாரியோ சிரித்துக்கொண்டே, உங்களிடம் இந்த பொக்கிஷத்தை தரும் முன்னே 2 விலையுயர்ந்த ரத்தினங்களை நான் வைத்துக் கொண்டேன் என்றான். உடனே ஒட்டக வியாபாரியோ கற்களை எண்ணி பார்க்க எதுவும் குறையவில்லை, சரியாக இருந்தது கண்டு குழம்பினான். உடனே அதை வியாபாரி, நான் சொன்ன 2 ரத்தினங்கள் எனது நேர்மை, எனது சுயமரியாதை என்றான் கம்பீரமாக. நேர்மையாளனாக வாழ்வது பெரிய விஷயமல்ல. தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வாய்த்தாலும் நேர்மையாக வாழ வேண்டும். வாழ்வில் ஒரு நாள் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்தால், அதன் ருசி உணர்ந்துவிட்டால் நாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம்.